ஒய்ஃப் தான் அழைச்சிட்டு போயிருந்தா ஃபஸ்ட்டு நான் என் பையன் வந்து ஒரு ஈவெண்ட் போகிறான். அதுக்கு ஷூ போட மாட்டேன்ட்டான், வேனில் ஏற மாட்டேன்ட்டான். அவ்வளோ கஷ்டம். எல்லா குழந்தைங்களும் இறங்கிட்டாங்க வேன்லேருந்து. என் பையன் எனக்கு தூக்கம் வருது, நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஷூ எல்லாம் கட்டி தூக்கி போட்டுட்டான். அந்த இடத்துல ஒரு 20-25 வேன் நிற்கிது. பெரம்பூர் ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் என் குழந்தைக்கு. நான் அப்போ ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன். எல்லா குழந்தையும் போகிறாங்க, நம்ம குழந்தை போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை, இந்த வாட்டர் பாட்டிலை கொண்டு போய் அங்கே ஒரு அங்கிள் இருக்காங்க, அவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம திருப்பி வந்து வேனில் பாட்டு கேட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். உள்ளே வந்துட்டான். வந்து பார்த்ததே அங்கே டாக்டர்ஸ் யாரும் இல்லை. டாக்டர்னால் என் பையனுக்கு ரொம்ப பயம். ஒயிட் கலர் யார் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அந்த இடத்துக்கு அவன் வரமாட்டான். அங்கே வந்து பார்க்கும்போது குழந்தைங்க தான் இருக்காங்க, சாப்பிட மாட்டேன்றான், தண்ணி குடிக்க மாட்டேன்றான். ஆனால் எனக்கு அந்த இடத்துல என் பையனை விளையாட வச்சு எனக்கு ஒரு மெடல் வாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு ரொம்ப கஷ்டப்படுறேன். நான் ஒரு சென்ட்ரலில் ஒரு ஸ்கூலில் இருந்தேன். அவங்க ஃபுல் ஹெல்ப் பண்ணுறாங்க. யோகேஷ், நீ தான் ஓடுற, ஜெயிக்கிற, இன்றைக்கி நீ அவார்டு வாங்குற, ஃபஸ்ட்டு அவார்டு நீ வாங்கணும், நீ வாங்கிட்டு தான் நம்ம வேனுக்கு போகிறோன்னா. இவன் டென்ஷன் ஆகுறான். ஆனால் அந்த டென்ஷனையெல்லாம் அன்றைக்கி சமாளித்து இருந்த டீச்சர்ஸ் வந்து அன்றைக்கி ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. பண்ணி பார்த்தா ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டில் என் பையன் கோல்டு மெடல் வாங்கினான். வாங்கின உடனே நான் இவருக்கு என்ன பண்ணுறேன், ஒரு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன். நம்ம பையன் ஜெயிச்சிட்டான், நம்ம பையன் மெடல் வாங்கிட்டான் அப்படின்னு. அந்த முதல் அவார்டு வந்து மெடல் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவரோட மெடல். அந்த நேரு இதில் பெரம்பூர் ஸ்டேடியத்தில் ஃபஸ்ட்டு அவார்டுனா என் குழந்தை அதை தான் வாங்கினான்.